பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 29 அதிகாரம் 45வது வசனம். யாத்ராகமம் 29:45. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர்களோடு கூட தங்கி தாபரிக்கிற தேவனாயிருக்கிறார். நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான இஸ்ரவேல் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரராய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணும் பொழுது, அவர் வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறபடியினாலே நமக்கு விரோதமாய் எந்த தீங்கும் அணுகவே முடியாது, எந்த சத்துருவும் எழும்ப முடியாது. அவருடைய வல்லமையுள்ள புயம் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அந்த புயம் நம்மை ரட்சிக்கும். நம் பேரிலே அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவார். அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம் பேரிலே கெம்பீரமாய் களி கூறுகிற ஒரு தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது, வல்லமையுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கும் பொழுது, நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எந்த மனுஷனை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது நான் உங்களோடே பண்ணின உடன்படிக்கை. ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை என்ன? உங்களை விட்டு நான் விலகாத மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உங்களோடு கூட இருந்து இரவும் பகலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் அந்த நாளிலே வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படி, அந்த உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அவர் எப்பொழுதும் நிலை கொண்டிருப்பார். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஒரு உன்னத பலன் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே இருக்கிறபடியினாலே எதுவும் நம்மை அசைக்க முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ளே நிலை கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை கொடுத்து, நம்முடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, நம்முடைய சோர்வுகளிலிருந்து நம்மை விடுவித்து, நம்மை பலப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம்
புஸ்தகம் 37:27 இப்படியாய் சொல்லுகிறது, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லி. அவர் நம்மோடு கூட தங்கி தாபரிக்கிற தேவன். அவருடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டும் என்று. அவர் வாசஸ்தலம் நமக்கு மத்தியிலே இருக்கிறது என்று சொன்னால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே துதி நிறைந்திருக்கும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும். நாம் அவருடைய ஜனமாயிருப்போம். அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். அவருடைய வாசஸ்தலம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:27 இப்படியாய் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்முடைய நடுவிலே வாசமாயிருக்கும் பொழுது ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட அவன் வெட்கப்பட்டு போவானே தவிர நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாம் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே அவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது அவர் நமக்காக சத்துருக்கள் நடுவிலே பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் துதிகளுக்கு மத்தியில வாசமாயிருக்கிற தேவன். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம் நடுவிலே தங்கி தாபரித்து நம்மை பாதுகாத்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி பலவீனங்களை மாற்றி நெருக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மேன்மையாய் உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர். இந்த நாளிலே ஒவ்வொருவர் மேலும் நீர் நிலை கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடுவிலும் பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருந்து அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இரவும் பகலும் தீங்கு அணுகாதபடி தீமைக்கு விலக்கி ஒவ்வொருவரும் காத்து வழிநடத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.